அகந்தையால் மதிமயங்கிய வாலியை மட்டும் கொல்வதற்கு அவர் முனைந்தார் என்று முடிவுக்குத்தான் வர முடிகிறது. மேலும் யாரேனும் தனக்கு நேராக நின்று போரிட்டால் அவர்களின் சக்தியில் பாதி தனக்கு வந்துவிட வேண்டும் என்று வாலியும் ஒரு வரம் பெற்றிருந்தார். தேவர்களோ வாலிக்கு கொடுத்த வரத்தை காக்கவும் அவர்களின் மதிப்பை குறைத்துவிட வேண்டாம் என்பதற்காகவும் பகவான் ஸ்ரீராமர் வாலியை மறைந்திருந்து வதம் செய்திருக்கலாம். இந்த சமயத்தில் பிரம்மதேவரிடமிருந்து பல வரங்களை பெற்ற ஹிரண்யகசிபுவை நாம் நினைவு கொள்வோம். அவர் பெற்ற வரங்கள் அவரை பல்வேறு சூழ்நிலைகளில் காப்பாற்றிய பொழுதும் இறைவனே பிரம்மதேவரிடம் வரம் பொய்க்காமல் இருக்கும்படி பாதி மனிதனும் பாதி சிங்கமுமாக நரசிம்மராக தோன்றி ஹிரண்யகசிபுவை கொன்றார். அதுபோலத்தான் வாலி பெற்ற வரத்தையும் பொய்க்க செய்ய ராமரோ விரும்பவில்லை எனவும் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய அனுமானம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், வாலி மீண்டும் ராமரிடம் ஏதோ கூறுகிறார். அது என்னவெனில், ராம